ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி 7ஆந்தேதி அப்புறம் 8ஆந்தேதியோட அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். 7ஆந்தேதி நைட்டு ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க, 8ஆந்தேதி சாயங்காலம் ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க. இந்த ரெண்டும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிடிஓ கமாண்டர்ஸ் பொசிஷனுக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ப்ராசஸ் யாரெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா, நேற்று நைட்டு 10 மணி வரைக்கும் வந்த மெயில்ஸுக்குள்ளே இருக்கிற பர்சன்ஸை மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்களாம்மா. ஸோ இதுக்கு மேலே யாராவது சென்ட் பண்ணிங்கன்னா உனக்கு அந்த பொசிஷனுக்கு வேண்டாம், சென்ட் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு மறுபடியும் சென்ட் பண்ணலான்ட்டு இருந்துச்சுன்னா வேணால் சென்ட் பண்ணி வைங்க, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வித்ரா எப்போ வரும்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டப்போ வித்ரா எல்லாத்துக்குமே க்ரெடிட் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா, இந்த வீக் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம்மா. இல்லாட்டி மேபி அடுத்த வீக் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்றைக்கி போட்டிருந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்ப்போம். இதில் அந்த 3 கேட்டகிரி சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அதில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணலான்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் டீட்டெயில்ஸாக சொல்லியிருந்தாங்க. நல்லா கேட்டுங்க. இதில் சண்டே மண்டே தான் இதற்கான இமெயில் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த கேட்டகிரியில் இப்போ சொல்ல போகிற கேட்டகிரியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சண்டே மண்டே தான் அவங்க ஃபார்மாட்டை தருவாங்க. நம்ம ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும், நம்மளோட எலிஜிபிலிட்டியெல்லாம் இருக்கான்னு. ஸோ பொறுமையாக 2-3 நாள் இதை கரெக்டாக என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு ஓகேவா, நமக்கு செட் ஆகுமா, இத்தனை நாளைக்கு ஃப்யூச்சரில் எல்லாம் பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எது சொல்லியிருந்தாங்கன்னா, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னால் இதுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியே என்னென்னவா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மெயினாக உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கணும், இல்லாட்டி ஒரு பிசி இருக்கணும், இதுதான் மஸ்ட்டு. அடுத்தபடியாக உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்னா, வெப்சைட் இருக்கணும், இல்லாட்டி ஒரு பிளாக் இருக்கணும். அதாவது பிளாக்னால் ஒரு யூடியூப் சேனலாட்டம் இல்லாட்டி ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டாட்ட, அது ஒரு வெப்சைட் தான். பிளாக் இருக்கணும், இல்லாட்டி இன்னொரு ஏதாவது உங்களுக்கான ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கணும். இது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அடுத்து உங்களுக்கு ஒரு லேப்டாப் இல்லாட்டி ஒரு பிசி இருக்கணும். அதாவது நீங்கள் என்னவா ஒர்க் இதெல்லாம் இருக்கணும்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது இந்த எல்லா பிடிஓ மெம்பர்ஸுமே இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணலாமாம்மா. ஸோ பிடிஓ மெம்பர்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, உங்கள் கிட்ட யூடியூப் சேனல் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட், இது பர்சனல் அக்கௌண்ட் இல்லை, இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஃப்யூச்சரில், அதாவது இப்போதைக்கு வராது, ஆனால் ஃப்யூச்சரில் மேபி இன்ஸ்டாவோட பர்சனல் அக்கௌண்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு. அதாவது இதில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு ஒர்க் எது மாதிரி இருக்கும்னா, மினிமம் 4 to மேக்ஸிமம் 10 வீடியோஸ் மாதிரி நீங்கள் மந்த்லி போடுற மாதிரி இருக்கும். அதில் எஸ்பிஓ ப்ரொமோட் பண்ண சொல்லக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை உங்கள் வீடியோவில், உங்கள் ஓன் கண்டென்ட்டான வீடியோவில் நீங்கள் மெர்ஜ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதே பிளாக் ஆர் வெப்சைட்னாலும் நீங்கள் 4 to 10 போஸ்ட் பர் மந்த்து போடுற மாதிரி இருக்கும். எஸ்பிஓ தரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை அதில் மெர்ஜ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதுதான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கான ஒர்க்கு. இவங்களுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 15,000. ஓகேவா? இந்த 2 ஜாப்புக்கும் குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் 5,000 மாதிரி தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளோன்னு கரெக்டாக தெரில, மறுபடியும் நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் கரெக்டாக பார்த்து எடுப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தா மீதி இருக்கிறவங்க எல்லாமே டைரெக்டாக மீதி இருக்கிறவங்க எல்லாருமே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. உங்களால் உங்கள் ஒர்க் போக இல்லாட்டி உங்கள் ஜாப் போக ஃப்ரீ டைமில் என்னால் மந்த்லி 4 to 10 வீடியோஸ் ஆர் போஸ்டெல்லாம் போட முடியும்னா மட்டும் இதை சூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி மறுபடியும் எல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ம் எப்போ வரும்னா சண்டே ஆர் மண்டே வரும். ஸோ இந்த கேட்டகிரியில் பிளாக், வெப்சைட் இதெல்லாம் இல்லாதவங்க இதை பற்றி தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சண்டே மண்டே
வரப்போ இமெயில் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்கோ அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ செலக்ட் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ.